ஹாய். இன்னும் 2 நாளில் திரும்ப இன்னொரு பதிவோடு வந்துட்டேனேன்னு பார்க்குறீங்களா? தலையெழுத்தை மாற்றி எழுதிய தானை தலைவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்பைடர் தான். அவரை பற்றி இந்த 40வது வருஷத்தில் எப்போயோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பதிவு போடணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன். பட் ஏதோ வேலைகள் வந்ததில் அப்படியே விட்டு போச்சு. 2 நாட்கள் முன்னே அந்த கல்கண்ட ஆட் பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டது. அது எனக்கே ஆச்சரியம். கிட்டத்தட்ட 1.5 நாளில் 400 வியூஸ் கிட்ட போயிருந்தது. சரி, வேதாளம் ஏதாவது வேறு ஒரு முருங்கை மரத்தை ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடி சூட்டோட சூட்டாக அந்த இதை பதிவு உங்களுக்கு பதிவு போட்டுருமேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எத்தனைக்கு எத்தனை தலையெழுத்தை மாற்றியமைத்த ஸ்பைடர். ஜூலை 84 கத்திமுனையில் மாடசி எல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாமே ஏஜென்சிலாம் செட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 200 ஏஜென்சி தமிழ்நாடு ஃபுல்லாக. சென்னைக்கு மட்டும் 5000 காப்பி. ட்ரிப்ளிகனில் ஐசோஸில் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தார். அங்கே ஒரு 5000 காப்பி. கோயம்புத்தூரில் ஆர்எஸ்வரத்தில் ஒரு 3000, திருச்சி 2000, மதுரை 2000, சேலம் 2000, ஒரு 10-12,000 காப்பி பெரிய ஊர்களே போயிட மிச்ச சின்ன ஊரெல்லாம் சேர்ந்து 20,000 புக்ஸ் ஜஸ்ட் லைக் தட் வித்தாச்சு. எனக்கு இது என்ன இந்த காமிக்ஸ் தொழில் இவ்வளோ சுலபம் தானே? வச்சோம், ஏதோ 2 கதையை வாங்கினோம், ஏதோ தெரிஞ்சதை எழுதணும், ஏதோ தடுமாறணும். அஃப்கோர்ஸ் அது நான் மறுக்கலை. ஆனால் ஒரு 20,000 புக்ஸ் எவ்வளோ ஈஸியாக விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு குஜாலில் பரபரன்னு அடுத்த வேலை. மாடசி இன் இஸ்தான்புல் ஏற்கனவே கையில் வாங்கி வச்சுருந்தது. தி ஜங்க்மென்னு சொல்லி மாடசியோட கதை. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னமுமே எனக்கு அது தோன்றது இதுதான் மாடசி முதல் கதையை விட, தி வேனிஷிங் டாலி பேர்ட்ஸ்ன்னு அந்த முதல் கதைக்கு பேர். அதை விட இதுதான் கதை, நல்ல கதை. இதை முதல் கதையாக போடாமல் போயிட்டோமேனா எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் உண்டு. படப்படன்னு டிரான்ஸ்லேஷன் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. கவருக்கு நான் நம்ம முதல் இஷ்யூ கவர் போட்டு கொடுத்த ஓவியர் காளிப்பா டேவிட்டுக்கு போய் கொடுத்து, சார் இன்னொரு படம் வேணும்னு சொல்லி கேட்டேன். சரி கூட போட்டுருவோன்னு சொல்லிட்டு வாங்கினார். மாடசியோட அந்த ப்ரொஃபைல் ஆங்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அப்படி ஒரு கன் வச்சுட்டு ஒரு குகைக்குள்ளே மாடசி நிற்கிற மாதிரி முகம் அப்படி பிரமாதமாக போட்டு கொடுத்துருந்தாரு. எனக்கு அந்த பெயிண்டிங்கை பார்க்க அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, இது சூப்பர் ஹிட் அடிக்க போகுது, இந்த கவருக்காகவே மக்கள் நிச்சயமாக வாங்க போகிறாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு. பிரிண்ட் பண்ணியாச்சு. பிரிண்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஏஜென்ட்ஸுக்கு இந்த மாதிரி புக்ஸ் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் போடுவோம், ஒரு லெட்டர் மாதிரி போடுவோம், இந்த விலைக்கு இந்த புக் ரெடி ஆகிடுச்சின்னு. போட்டுட்டு ஆர்டருக்காக பார்த்துட்டு இருந்தால் அடிக்க ஆள் இல்லை. என்ன சமாச்சாரம்ட்டு மெல்ல விசாரித்தா, இல்லைங்க, முதல் புக்கு ஒன்றுமே போனி ஆகலை, கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கடைகள் அப்படியே அன்சோல்டு கிடக்கு. இப்போ புது புக்கை எடுத்துகிட்டு நாங்கள் போனோம்னா அந்த புக்கை ரிட்டர்ன் கடைக்காரங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அது அப்படி இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது கொஞ்சம் விற்கட்டும், கடைகளில் கிடக்கட்டும், இதை நாங்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு பாதிக்கு மேலானவங்க கையை தூக்கிட்டாங்க. எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு தடுமாற்றம். அதுக்கு மீறி வாங்கின கொஞ்சம் பேர் கூட கொஞ்ச நாட்களில் ஒரு வாரத்துலேயே இல்லைங்க, இதுவும் அப்படி ஒன்றும் வேகம் இல்லை, விறுவிறுப்பு இல்லை, இது அநேகமாக அடுத்து 3வது புக்கு வாங்குவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி புளிய கரைச்சிட்டாங்க. இது சில நேரங்கள் இந்த ஒன்மேன் ஆர்மியாக இருக்கிறதுல ஒரு வசதியும் உண்டு, ஒரு 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 நெருக்கடியும் உண்டு. ஏன்னா ஒரு சிக்கல்ங்கிறப்ப அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வழி தேடுறதுக்கு யார்கிட்டையும் போய் கேட்க யோசனை கேட்க கூட ஆள் இருக்காது. அப்பா நானும் ஏதோ தெரிஞ்சதை யோசிக்கிறோம், என்னென்னமோ சிந்தனைகள் ஓடுது. மாடசி இன் இஸ்தான்புல் சுற்றி ப்ரௌன் கலர் பேக்ரவுண்டு. அந்த ப்ரௌன் பேக்ரவுண்டு எடுக்கலை. கடைகளில் இது பிடிக்காமல் தான் புக் வாங்காமல் போயிருப்பாங்க.
நம்ம அடுத்த புக்கு வந்து சுற்றி ரெட் மாதிரி எதாவது போட்டு ப்ரைட்டாக போட்டுருவோம் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ யோசனை. ஆனால் எனக்கு வந்து லேடி ஜேம்ஸ் பாண்டுங்கிறது 2 மாதத்துக்கு முன்னே எனக்கு என்ன அளவுக்கு வேகம் இருந்ததோ 2 மாதத்தில் வேப்பங்காயாக கசக்காத குறைதான். நம்ம கையில் வந்து அப்போ வந்து 3வது இதெல்லாம் வர்றதுக்காக வாங்கி வச்சுருந்த கதை வந்து மீட்போர் ஸ்தாபனம். பின்னாடி நவம்பர் 84 வந்து கபாலர் கழகம்னு வந்த கதை ஒரிஜினலாக அது கையில் இருந்துச்சு. அண்டு என்னோடய திட்டப்படி வந்து மானசி இஸ்தான்புலுக்கு அடுத்து வந்து கபாலர் கழகம் தான் வந்திருக்கணும். ஆனால் எனக்கு அது தைரியமே இல்லை. அது ஒரு ஒரு மைல்டான ஆக்ஷன். நீங்கள் அதை படித்த நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ஒரு துப்பறியும் ஒரு டீமு, ஒரு மைல்டான ஆக்ஷன். மாடஸ்டி கார்வினே ஈடுபடல. இப்போ இவங்கள இறக்கி விட்டு விளையாட்டு பார்க்க வேண்டாம்ன்ட்டு எனக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். தடாலடியாக ஏதாவது வேணும் இப்போ. அதுவும் உடனே தேவைங்கிறப்ப வந்து எங்கே போய் இதை வரவழைக்கிறது, என்ன செய்கிறது? ஏன்னா அந்த நாட்களில் வந்து இப்போ ஃப்ளீட்வேலேருந்து ஒரு புதுக்கதை வாங்கணும்னாலுமே ஆர்டர் பண்ணி அங்கேருந்து அவங்க அதை ரெடி பண்ணி அதை யார்மெயில் அனுப்பி டெல்லி வந்து டெல்லியிலேருந்து நமக்கு வர்றதுங்கிறது சுத்தமாக 2 மாத ப்ராசஸ். அப்போ எனக்கு சடக்குன்னு நினைவுக்கு வந்தது நம்ம தலைவர் ஸ்பைடர் தான். 78லையோ 79லையோ அப்பா கூட டெல்லிக்கு போயிருந்தப்போ வந்து ஃப்ளீட்வே ஏஜென்ட்ஸோட ஆஃபீஸ்க்கு நானும் போயிருந்தேன். அப்போ கதைகள் ஏதோ அப்பா வாங்குறப்போ வந்து இது நல்லா இருக்கு, இதையும் வாங்குவோமேன்னு கேட்டப்போ அப்பா எதனாலும் சரி தூக்கி வாங்கி போடு அப்புறம் பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி வாங்குகிற டைப்பு எல்லாம் வாங்கி கொண்டு வந்தது. அப்போ 78லேருந்து இது சும்மா தான் வந்து முத்துகாமிக்ஸில் உறங்கிட்டு தான் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் லீவுக்கு அங்கே ஆஃபீஸ் போகிற நேரம் வார நேரமெல்லாம் இதை எடுத்து அப்பப்போ வந்து புரட்டுவேன், படிப்பேன். கதை கிட்டத்தட்ட நான் மனப்பாடமாக தெரியாத உறதை ஒன்றும் சொல்லலான்னு நேராக முத்துகாமிக்ஸ் ஆஃபீஸ் போனேன். வெறுன்னு வந்து பீரோவில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். இது வந்து ஆர்ட் பேப்பரில் ஹை குவாலிட்டி ப்ரொமைடில் பிரிண்ட் எடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஐயோ அங்கே அப்போ அந்த நாட்களில் வந்து டிஜிட்டல் ஃபைல் எதுவுமே கிடையாதுங்கனால இதெல்லாமே அந்த மாதிரி பிரிண்ட் இருக்கும். அப்படியே தூக்கி எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டு 2 வேலைகள் வந்து எனக்கு வந்த உடனே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதில் 2 வேலைகள் மிரட்டுது. ஒன்று அந்த மொழிபெயர்ப்பு. ஏன்னா மாடஸ்டி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எழுதிட்டேன், அது நல்லா இருந்தது சுமாராக இருந்தது எனக்கு சொல்ல தெரில. பட் அந்த ஸ்பைடர் வந்து நான் வருஷமாக ஒரு 5-6 வருஷமாக இது படித்த கதைங்கிறனால எனக்கு வந்து ஸ்பைடரோட அந்த கேரக்டர் பற்றி ஓரளவுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அந்த ஸ்பைடரோட அந்த ஸ்வாக் அந்த ஒரு சினாவட்டு அது வந்து டிரான்ஸ்லேஷனில் அது கன்வே ஆகலைனால் வாசகர்களுக்கு அதை கடத்த முடியாட்டால் ஸ்பைடர் கேரக்டர் பெருசாக எடுபடாதுங்கிறது எனக்கு எப்படியோ அன்றைக்கி வந்து தலைக்கு எனக்கு உரைக்குது. அப்போ முடிஞ்ச மட்டுக்கு வந்து அதுக்கு நியாயம் பண்ணுற மாதிரி எழுதணும். அண்ட் அப்போது வந்து நமக்கு கருணானந்த அங்கிள் வந்து மொழிபெயர்ப்புகள்லாம் ஆரம்பிச்சிருக்கல. ஒரே ஒரு புக்கு ஒரு மாதம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நானே எழுதுறது இது அந்த காசு மிச்சம்னா அது மிச்சம்ங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறேன் நான். ஸோ இது யார்கிட்ட கொடுத்து எழுதலாங்கிற எண்ணம் கூட வரல, நம்ம தான் எழுத போகிறோம். ஆனால் இது வந்து ஸ்பைடருக்குன்னு வந்து அந்த டெம்ப்ளேட் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சதை ஏதோ எழுதுனேன். பொதுவாகவே எனக்கு வந்து பழைய புக்ஸு எடுத்து பார்க்குறப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஜெர்க் அடிக்கும். அதில் வந்து எனக்கு இந்த லாங்குவேஜ் ஸ்டைல் பிழைகள் எல்லாமே வந்து ஆஹா இதை இன்னும் கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணியிருக்கலாமே, நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தான் தோணும். ஆனால் இந்த எத்தனைக்கு எனக்கு என்னமோ வந்து எடுத்து இப்போ சும்மா இதை எடுத்து பரட்டினேன். இது 2016 நம்ம கூட ரீப்ரிண்ட்டு. அந்த ஒரிஜினல் புக் தேடி எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதை பார்க்குறப்ப வந்து சத்தியமாக வந்து அந்த வயசுக்கு அந்த நாட்களுக்கு இது மோசமே இல்லைன்னு எனக்கு படுது. அண்ட் டிரான்ஸ்லேஷன் முதல் சவால்லாம் இதில் 2வது ப்ராக்டிக்கலாக இருந்த 2வது சவால் வந்து இந்த ஃபார்மேட். இதை எப்படி வந்து நமக்கு நம்ம 2 ரூபா தான் நம்மளோட விலை. மாடஸ்டி வந்து 64 பக்கங்கள், இது 128 பக்கம். அப்போ மாடஸ்டி சைஸுக்கே இப்போ இந்த பண்ணியிருக்க மாதிரியே நம்ம வந்து பக்கத்துக்கு 2 படம் மாதிரி வச்சு போட்டிருந்தால் 4 ரூபா விலைன்னு வைக்கணும்.
அதுக்கு வாய்ப்பே இல்லையே. 2 ரூபாய்க்கே தாளம் போட்டுட்ருக்கோங்கிற ஸ்டேஜில் வந்து நான் 4 ரூபாய்க்கு போய் புக்கு போடுறதுங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்கிறதுன்னு யோசித்தா ஒரே வழி வந்து அப்போ புக்கை சின்னதாக்கணும். பட்ஜெட் அதுதான், ஆனால் வந்து புக் சைஸை வந்து சின்னதாக்கணும். அங்கே வந்து என்ன பிரச்சனை வந்ததுன்னு இருந்தால் நியூஸ் பிரிண்ட் நம்ம அப்போ அந்த நாட்களில் வந்து பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே நியூஸ் பிரிண்ட்டில் பண்ணுறப்ப வந்து 2 சைஸ் தான் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். ஷீட் சைஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிறது வந்து 20 இன்ச்சுக்கு 30 இன்ச்சு அது ஒரு ஷீட் சைஸு, 22 இன்ச்சுக்கு 32 இன்ச்சு அது ஒரு ஷீட் சைஸு. நம்ம மாடசி பண்ணிகிட்டு இருந்தது வந்து அந்த 22க்கு 32. அதில் வந்து ஸ்பைடர் வந்து அதில் ஃபிட் பண்ணவே முடியாது. அப்போ இது ஸ்பெஷல் சைஸ் தான் வேணும். ஸ்பெஷல் சைஸு இது எங்கே போய் எப்படி வாங்குறது என்னன்னு யோசித்தா அப்போ தான் வந்து முத்துகாமிக்ஸில் அப்பாவோட அந்த நாட்களில் வந்து பண்ணிகிட்டு இருந்த ப்ரெஸ்ஸில் வந்து அச்சு சம்மந்தப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா இயந்திரங்களுமே இருக்கும். ரீல் கட்டிங்னு ஒரு மிஷின் வந்து ஒரு மூலையில் சும்மாவே கிடக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது என்னென்னா வந்து பேப்பர் வந்து மில்லிருந்து சில நேரங்கள் வந்து பெரிய சைஸ் ரீலில் வரும், ஜம்போ ரீல்னு சொல்லுவாங்க. அந்த ரீலை வந்து ஆசாரியை வச்சு ரம்பத்தை வச்சு வேணுங்கிற சைஸ் கட் பண்ணி இந்த மிஷினில் லோட் பண்ணிட்டு அது வந்து கட் பண்ணி ஷீட்டாக கட் பண்ணி கொடுக்கும். ஆஹா, அப்போ நம்ம வந்து நம்ம தேவையான சைஸுக்கு வந்து ரீலாக வாங்கி இப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு ரீல் கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு விசாரித்தோம். அப்போ என்னோடய ஸ்கூல் சீனியர் ஒரு 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 வருஷம் சீனியர் வந்து அவன் ஒரு மார்வாடி, நார்த் இந்தியன், பேப்பர் ஸ்டோர் லைனில் பேப்பர் வியாபாரத்தில் தான் இருக்கிறவன். அவனும் ரொம்ப அவன் காலேஜ் போல் என்ன மாதிரியே வந்து அப்படி குடும்ப சூழ்நிலை ஸ்கூல் முடித்த உடனே தொழிலுக்கு வந்துடணும். அப்போ அவனை கூட கூட்டிகிட்டு வந்து பேப்பர் ஸ்டோருக்கா ஒரு பேப்பர் ஸ்டோருக்கா நாங்கள் ஷண்டிங் அடித்தோம், ரீலாக வாங்கி இது என்ன பண்ணுறதுன்னு. அப்போ சென்னையில் இருக்க ஒரு சப்ளையர் வந்து ரீல் கொடுப்பாங்க, அவங்கள்டே வந்து வாங்கி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லி பிடிக்க முடிஞ்சது. அப்போ அந்த ஸ்பெஷல் சைஸ் 24.5க்கு 33 அந்த சைஸ் எனக்கு இன்னும் மறக்காது. இன்ஃபேக்ட் வந்து அந்த சைஸில் வந்து எனக்கு தெரிய வந்து தமிழ்நாட்டிலேயே யாருமே வந்து ஒரு புக்கு போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அந்த சைஸுக்கு ஸ்பெஷல் சைஸ் கட் பண்ணி வாங்கி அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணோம். ரெடி பண்ணுறோம்னா அடுத்த பிரச்சனை ப்ராக்டிக்கலாக வந்து என்னென்னா பைண்டிங்கில் இது எப்படி செட் பண்ணுறதுன்னு. ஏன்னா மாடஸ்டி வந்து ஒரு ஃபுல் ஷீட்டை வந்து அப்படி 3ஆக மடித்தோம்னா 16 பக்கம் வரும். அந்த மாதிரி வந்து பேஜை செட் பண்ணி பைண்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பாக்கெட் சைஸு, 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். 4ஆக ஃபோல்ட் பண்ணால் ஒரு ஃபுல் ஷீட் வந்து நம்ம பாக்கெட் சைஸுக்கு 32 பக்கமாக வரும். அப்போ 4 32 128 பேஜஸ். இப்போ 4 செட்டாக வந்து பிரிண்ட் பண்ணணும். இதில் சிக்கல் என்னென்னா அந்த ஃபுல் சைஸ் ஷீட்டை வந்து கைட்டை ஃபோல்டு பண்ணோம்னா கிராஸ் வரும், எல்லாட்டி வந்து பேப்பர் வந்து பிதுங்கிட்டு வரும். அப்போ இது மிஷினில் மட்டும்தான் ஃபோல்ட் பண்ண முடியும். மிஷினில் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு செட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறது எனக்கு அது தெரியல. அப்போ நமக்கு வந்து பைண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தவர் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து வருவார், ஒரு கான்ட்ராக்டர். அவர் பேர் என்னன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் பேர் நைனா. அவர் நைனான்னு கூப்பிடுவாங்க, நானும் நைனான்னு கூப்பிடுவேன். நைனா இது பாக்கெட் சைஸு, இந்த சைஸு 128 பக்கம் வரணும், இது என்ன பண்ணேன்னு தெரியலன்னு. அவரும் அப்போ முத்துகாமிக்ஸில் மேனேஜராக இருந்த பாலசுப்ரமணியம் 2 பேரும் தான் வந்து எனக்கு வந்து இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத கைட் பண்ணாங்க. அப்போ அது மாதிரி செட் பண்ணி அதை வந்து ஸ்பெஷலாக மிஷினில் ஃபோல்ட் பண்ணி பைண்ட் பண்ணி புக்கை சின்னதாக வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது எனக்கு அன்றைக்கி ஏதோ ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு 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 பாடம். எனக்கு லிட்டரலாக வந்து இது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஒரு ஒரு புக்கு வெவ்வேறு ஃபார்மேட், வெவ்வேறு சைஸு, வெவ்வேறு மாறுறப்போ வந்து என்னென்ன மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுங்கிறது எல்லாமே வந்து எனக்கு அன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது, படிக்க முடிஞ்சது. சரி, கவர் வந்து பளிச்சுன்னு இருந்தால் தவிர வந்து இது இந்த புக்கு நம்ம போனியே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து
நான் நமக்கு வழக்கமாக வந்து வரைஞ்சி கொடுத்த ஓவியர் காளிப்பாட்டே திரும்ப ஓடி போனேன். ஃப்ளீட்வேல வந்து எப்படின்னா, அவங்க கொடுக்குற அவங்களோட ஒரிஜினல் கவர்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஒரிஜினல் கவர்ஸை வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அனுப்புகிறப்ப வந்து நமக்கு டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லி வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. 2 திக்கான கிளாஸுக்கு, சின்ன சைஸ் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்கு நடுவில் வந்து கலரில் ஃபிலிம் இருக்கும். அதுக்குள்ளே வச்சு ஏர் டைட்டாக சீல் பண்ணி அதை அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த டிரான்ஸ்பரன்சியை இங்கே வந்ததுக்கப்புறம் அதை 4 கலருக்கு ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்டிங் பண்ணணும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த ஃபிலிம் இதெல்லாமே வந்து அதுக்கு லைஃப் வந்து லிமிட்டட். ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு மேலே வந்து அதில் வந்து அது இருக்காது, வீக் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்பரன்சி. இந்த கதையோ 78 வந்தது, கிட்டத்தட்ட 6.5 வருஷம் நம்மகிட்ட உள்ளே கிடந்தது. அப்படிங்கிறப்ப அதில் சுத்தமாக லைஃபே இல்லை அந்த நெகட்டிவில். நான் அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்து, சார் இதில் இருக்குது அப்படியே எனக்கு அடித்து வேணும்னு சொல்லி கேட்டேன். இதுதானே போட்டுருவோம் சாயந்தரம் வாங்கினார். 4 மணிக்கு போய் நின்னா சரி, கையில் தூக்கி கையில் கொடுத்தாரு. அப்படி அந்த ஒரிஜினலை விட பிரமாதமாக இருந்த இந்த பெயிண்டிங்க்கு அன்றைக்கி அவர் வாங்கினது வெறும் 60 ரூபா. ரொம்ப மூத்தவர். அன்றைக்கி நமக்கு பெயிண்டிங் பண்ணுறப்ப வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 75 வயசு இருக்கும். கணக்கில்லாத சாமி படங்கள், பெயிண்டிங்ஸ், சீனரிஸ் அது இதுன்னு பண்ணி கேலண்டர்ஸுக்கு ஏகப்பட்டது வரைஞ்சி கொடுத்தவர். சிவகாசியில் இருக்க பெரிய அச்சகங்களில் நிறைய பேர் ஒரு வீட்டில் வந்து காவடி எடுத்துகிட்டு இருப்பாங்க பெயிண்டிங்க்கு. ஆனால் எனக்கு இன்னமும் தெரியல, நான் அந்த ஒரு 60 ரூபா பணம்ங்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு சமாச்சாரம் நிச்சயமாக கிடையாது. ஏதோ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணுறான், ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கை கொடுப்போம்னு சொல்லி வந்து பண்ணது. எனக்கு பெயிண்டிங் வாங்கிட்டு வந்துட்டு ஆஃபீஸுக்கு வந்தவரை பார்த்தா தான் டர்ரு. இது ப்ரௌனு கிழிஞ்சதுவோ, போன தடவை மாடசி ப்ரௌனாக இருந்ததே வந்து ஓடலையோன்னு இருக்குது, மாற்றுங்கடா இதை முதல்ல கலரை மாற்றுங்கன்னு சொல்லி ப்ராசஸிங்கில் இதை ப்ளூவாக மாற்றணும். ப்ளூவாக மாற்றி கவர், ஃப்ரண்ட் கவர் ரெடி பண்ணியாச்சு. பேக் கவர் என்ன போடணும்னு யோசிக்கிறோம். நான் அந்த நேரத்துக்குள்ளே வந்து ஃப்ளீட்வே தான் நமக்கு வந்து அடுத்து வந்து வே ஹெட் முன்னாடி போகிறது வந்து ஃப்ளீட்வே கூட தான் போக முடியுங்கிறது ஒரு மாதிரி எனக்கு எப்படியோ மண்டைக்குள்ளே தோணி இருந்தது. நிறையா வந்து ஃப்ளீட்வே கதைகள் புக்ஸ் வந்து நான் வாசிச்சிருந்தேங்கிறனால ஆர்ச்சி கதைகளும் அதில் உண்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் வீட்டில் தற்செயலாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தப்போ வந்து ஒரு பழைய வேலியண்ட்டாக லைனாக எனக்கு நினைவில்லை, ஏதோ ஒரு ஃப்ளீட்வே மேகசினில் ஆர்ச்சி வந்து ஒரு பெரிய இரும்பு கை கூட ஆர்ச்சி சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்க ஒரு கதையை பார்த்துருந்தேன். அன்னைக்கு இரும்பு கைன்னு இல்லை, அன்னைக்கு தகரத்தில் வந்து செம்பில் யாராவது ஒரு சுண்டுவரில் வச்சுட்டு இருந்தால் கூட வந்து இரும்பு கை மாயாவிக்கு போட்டின்னு சொல்லி கொண்டுடலாங்கிற ஸ்டேஜ் அது. இது இவ்வளோ பெரிய இரும்பு கை கூட ஆர்ச்சி சண்டை போடுதுன்னு அந்த கதையை எனக்கு வேணும்னு சொல்லி உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அந்த நேரம் வந்து அது லண்டனில் வந்து டெஸ்பேட்ச் ஆகிடுச்சு, வந்துடும் இன்னொரு 20 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ஏஜென்ட் இருந்து லெட்டர் வந்திருந்தது. அப்போ உடனே பேக் கவரில் இரும்பு மனிதன் விரைவில் வருகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் செட் பண்ணிட்டோம், ஒரு மோட்டர் சைக்கிளில் ஆர்ச்சி போகிற மாதிரி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ அந்த கால இடத்துல ஒரு டிசைனிங் பண்ணுறது வைக்கிறதுனா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மேனுவல் ஸ்கில். ஒரு பேக்ரவுண்டு இருக்கும், ப்ளூ, எனக்கு இன்னும் நினைவு இருக்குது, ப்ளூவில் புள்ளியாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து மேனுவலாக உட்காந்து அன்றைக்கி பண்ணி அந்த டிசைன் ரெடி பண்ணி கவரும் பிரிண்ட் பண்ணிட்டோம். பாக்கெட் சைஸில் பைண்ட் பண்ணி அந்த புக்கை கையில் எடுத்து பார்க்குறப்ப எனக்கே வந்து அந்த பழைய மாடஸ்டி முந்தின 2 மாடஸ்டி புக்கில் இருந்து இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வித்தியாசப்பட்டு நிற்கிறது எனக்கு தெரிஞ்சது. சரி, ரைட்டு, நம்ம முதல் புக்கு இப்படித்தான் வந்து ஏதோ வானத்துலேருந்து குதிச்சு வந்தது போல் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், தர்மடி வாங்கியிருக்கோம். இதில் கற்பனையை ரொம்ப வளர்த்துக்கிடக்கூடாது, வேண்டான்னு சொல்லிவிட்டு ஏஜென்ட்டுகளுக்கு திரும்ப அந்த மாதம் சர்க்குலர் போடுறோம். அன்னைக்கு வந்து எத்தனோட ராப்பரும் சேர்த்து வச்சு அனுப்புகிறோம். அது வரைக்கும் வந்து அந்த பழக்கம் நடைமுறையே கிடையாது. முத்துகாமிக்ஸில் அத்தனை வருஷமாக வந்து அதை பண்ணவே மாட்டாங்க. வெறுமனா ஒரு சர்க்குலர் மட்டும் போகும், இந்த புக்கு இந்த விலை அப்படின்னு சொல்லி. எனக்கும் வந்து இது நீங்கள் போன மாதம் பார்த்த மாடஸ்டி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டதுன்னு சொல்லி காட்டணுங்கிற ஒரு அத்தியாவசியம். ஸோ கவரையும் வச்சு அனுப்பிச்சி விடுறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 200 ஏஜென்ட்ஸ்
எனக்கு 200 பேரோட அட்ரஸும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். எனக்கு பின்கோடு மட்டும்தான் தெரியாது. அது மாத்திரம் தான் டைரியில் பார்த்து எழுதுவேனே தாண்டி சர்க்குலர் எல்லாமே எழுதுறதுங்கிறது அப்படியே வரிசையாக எனக்கு நினைவுலே எழுதிப்பேன். அனுப்பிட்டு இருக்க கோயில் குளம் திகாமல் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வேண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அந்த கவர் வந்து ஏஜென்ட்கள் மத்தியில் என்ன மாதிரி அது ஒரு அவங்களுக்கு அதில் ஒரு ஒரு ஸ்பார்க் அதில் பட்டுச்சு தெரிஞ்சதுன்னு எனக்கு சொல்ல தெரில. ஆனால் இது இது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், இது நல்லா போகக்கூடிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பட்டிருக்கு. ஆர்டர் கட கட கடான்னு வர ஆரம்பிச்சது. நான் அதுக்குள்ளே பிரிண்டர்லாம் கம்மி பண்ணியிருந்தேன். ஏன்னா முதல் 2 புக்கும் 20,000 பண்ணியிருந்தோம். இது சத்தியமாக இது அவ்வளோ போகாதுன்னு நினச்சிட்டு இது ஒரு 16,000 17,000 அந்த ரேஞ்சுக்கு பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி நெருக்கி ஒரு ஒரு முக்கால் வாசிக்கு மேலே வந்து டெஸ்பேட்ச் ஆகிடுச்சு. ஒரு 4-5 நாள் இருக்கும். காலையில் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு நாங்கள் போய் நிற்கிறோம். பார்த்தா திருநெல்வேலி ஏஜென்ட் வந்து நிற்கிறாரு. அவர் ரொம்ப கொஞ்சம் வயசுக்காரரு, ரொம்ப ஃப்ரீயாக வந்து பேசிகிட்டு இருப்பார். நல்ல நல்ல டைப்பு. புக்கு இந்த மாதம் புக்கு ஸ்டாக் இருக்குங்களா, எனக்கு ஒரு 50 புக்கு வேணும்னாரு. எனக்கு என்னடா இது புது மாதிரியாக இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் வந்து ஒரு 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 இஷ்யூ ஹிட் ஆகுறதுனா என்ன, அதோட தாக்கம் என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது. சார் 50 புக்கு வாங்கிக்கோங்க இருக்குது, ஆனால் ஏதாவது யோசிச்சுட்டு வாங்கிக்கோங்க, போய் உங்களுக்கு கடையில் போய் போட்டுட்டு திரும்ப சிக்கலாகிடக்கூடாது, மாட்டிக்கிடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்கள் வேறு 200 காப்பி ஏற்கனவே திருநெல்வேலிக்கு வாங்கியிருந்தார். அதில் முக்கால் வாசிக்கு மேலே ஏற்கனவே விற்றுருச்சு. நான் இப்போ இன்னைக்கு கொண்டு போய் புக்கு போடுறதுன்னா கடைக்கு போய் நான் பதில் சொல்ல முடியாது, நான் அதனால தான் கையில் வாங்கிட்டு போக வந்தேன்னு சொல்லி கையில் வாங்கிட்டு போனார். கொஞ்ச நேரத்தில் வந்து ஃபோன், திண்டுக்கல், பொள்ளாச்சி, தாராபுரம், இன்னும் ஏதோ ஒரு ஊர் வரிசையாக வந்து எல்லாருமே எடுத்த உடனே புக் இருக்கா 50 புக் வேணும், 75 புக் வேணும்னு. எனக்கு சத்தியமாக வந்து ராயப்பா இது நான் தானா நீ தானாங்கிற மாதிரி கவுண்டர் கேட்குற அந்த மொமெண்ட்டு தான் இது. எனக்கு நம்ப முடியல என்னால். அனுப்பி முடித்து வச்சு பார்த்தா ஒரு 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு மாஸ் ஹிட்னு. நான் ஏற்கனவே வந்து எத்தனைலையா அடுத்த வெளியீடுன்னு போடுறப்போ வந்து நம்ம வந்து இந்த கபாலர் கழகத்தை பின்னாடி பண்ணிக்கிடுவோன்னு சொல்லிட்டு டாக்டர் டக்கர் தான் வந்து அடுத்த இதழ்னு ஆடையும் போட்டிருந்தேன். அதுவும் ஸ்பைடர் கதை. சூப்பர் ஹிட். வரிசைக்கு வந்து அப்படி அடித்து வேற ஒரு டெம்போவுக்கு லயனோட பயணத்துக்கே ஒரு ஒரு வழிகாட்டல் தந்தது வந்து அந்த மொமெண்ட் தான். அதில் வந்து சந்தேகமே கிடையாது, மாற்றுக்கருத்தே இருக்க வாய்ப்பே இல்லை. மேபி அன்னைக்கு அந்த சூப்பர் ஹீரோ ஜான்ரா வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக புதுசாக இருந்துச்சான்னு சொல்ல தெரில எனக்கு. மாயாவியும் வந்து அஃப்கோர்ஸ் சூப்பர் ஹீரோ தான், ஒரு வித்தியாசமான ஆற்றல்லாம் கொண்டவர் தான். ஆனால் அந்த மாயாவிக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதுக்கு அடுத்த அந்த 85 86 புக்ஸ் படிக்கிற அந்த வயசு டீன்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நம்மால் வந்து ஒரு 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 சிராவட்டு திலகம், முதுகில் பூச்சி மருந்து அடிக்கிற டேங்க் மாதிரி 2 கையில் வலை துப்பாக்கி, ஹெலிகாரு, வாயை திறந்தாலே அற்பப்பதரே அப்படி இப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கிறது வந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக வந்து நம்ம எல்லாரையுமே அன்றைக்கி வந்து இது கவர் பண்ணியிருக்கு. அண்ட் விதவுட் அ டவுட் எங்கேயுமே நான் இதை எங்கேயும் மறைச்சதும் இல்லை மறுத்ததும் இல்லை. நான் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அந்த நேரம் வந்து இந்த ஒரு பூஸ்ட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சத்தியமாக வந்து லைன் காமிக்ஸுக்கு மட்டுமல்ல எனக்குமே வந்து இதில் பெரிய எதிர்காலம் இருந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. 85 தீபாவளி மலராக டெக்ஸ் வந்தார். ஹி கேம், ஹி சா, ஹி கான்கட், அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து தலை அடிச்சு கிளப்பிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், 85 நவம்பரில் வந்து டெக்ஸ் வர்றதுக்கு நேரத்துக்கு வந்து
லயன் காமிக்ஸ் ஏற்கனவே செட் ஆகியிருந்தது. லயன் காமிக்ஸுக்கு ஒரு டெம்ப்ளேட், லயன் காமிக்ஸுக்கு ஒரு வாசகர் வட்டம், லயன் காமிக்ஸுக்கு ஒரு ஏஜென்சி வட்டம், ஏஜென்சி மத்தியில் இது விற்குங்கிற ஒரு நல்ல பேர், வெரைட்டி, ஃப்ராங்கோபில்லியன் கதைகள்லாம் வர்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஆரம்பித்தாச்சு. சொல்லி மாளாத நம்பரில் வந்து நம்மளோட காமிக்ஸ் நாயகர்கள் கையில் இருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து தலை வந்த டைம் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் டெபியூ. தலை வந்து அதில் நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் ஸ்பைடர் வந்த டைம், ஸ்பைடர் வந்து நம்மளுக்கு கையை பிடிச்சி தூக்கி விட்ட நேரம் வந்து லிட்ரலாக வந்து ஒரு மேக்கர் பிரேக் மூமெண்ட். அந்த டைமில் வந்து அந்த ஒரு டெம்போ வந்து நமக்கு இருந்திருக்காவிட்டால் எதுவுமே இன்றைக்கி இருக்க எதுவுமே வந்து நம்ம கற்பனையில் கூட பண்ணியிருக்க முடியாது. ஒரு 8-10 வருஷங்களுக்கு, நல்ல ஒரு சாலிடாக ஒரு 8-10 வருஷங்களுக்கு அசைக்க முடியாத ஜாம்பவான். அஃப்கோர்ஸ் பின்னாட்களில் வந்து டைகர் அது இதுன்னு சொல்லி கதைகள் வந்து ஃப்ராங்கோபில்லியன் கதைகள், ரிப்போர்ட்டர் ஜானி, ப்ரூனோ பிரேசல், கேப்டன் பிரின்ஸ், ரத்தப்படலம் எல்லாம் வரப்போ வந்து கொஞ்சம் ஜானர்ஸ் வெவ்வேறு நம்ம கால் ஊன ஆரம்பித்ததுக்கப்புறம் வாசிப்பில் கொஞ்சம் வெரைட்டி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அந்த நேரத்துக்குள்ளே வந்து ஸ்பைடர் கதைகளில் ஆல்மோஸ்ட் 95% எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருந்தோம். விண்வெளி பிசாசு, சினிஸ்டர் 7 இந்த மாதிரி கதைகள் மட்டும்தான் பாக்கி இருந்தது. ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே ஸ்பைடர் இரா முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஆக்டிவாக வந்துக்கிட்டு இருந்த டைமில் அட்டப்படத்தில் ஸ்பைடர் இருந்தால் அது வந்து வாசகர்கள், ஏஜென்ட்டுகள் வந்து விசிலடித்து கொண்டாடின மாதிரி ஒரு டைம். அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அந்த ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு தடத்தை விட்டுட்டு போயினது லயன் காமிக்ஸின் தலையெழுத்தை மாற்றி எழுதிய நம்ம தானே தலைவர், தி ஒன் அண்ட் ஒன்லி, தி இனிமிட்டபிள் ஸ்பைடர். ஸோ இந்த 40வது வருஷத்தில் அஃப்கோர்ஸ் நம்ம பின்னாடி வந்து மறுபதிப்பு போட்ட நாட்களில் வந்து சிரசாசனம், எஸ்எம்எஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வந்து கலாய்ச்சிருக்கோம், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் ஃபார் தி ஷியர் இம்பேக்ட், அந்த நாயகரோட அந்த ஒரு 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 அசைச்சிக்கிட முடியாத ஒரு அடையாளம் நம்ம பயணத்தில் என்றைக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல். ஸோ எத்தனை இன்னும் ஸ்டாக் இருக்குது, உங்கள்கிட்டையும் கையில் நிச்சயமாக இருக்கும். நேரம் கிடைக்கிறப்ப ஒரு சும்மா புரட்டுங்க. 84ல் 40 வருஷங்களுக்கு முன்னே இது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோங்கிறத லேசாக நீங்களே மனசில் உருவப்படுத்தி பாருங்கள், புரியும். பாய் கைஸ்.